புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் விடுபட்ட வாக்காளர்களை தேர்தல் வட்டாட்சியர் முன்பு நிறுத்திய போதும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக கூறி வாக்குச்சாவடி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளர்கிட்ட பேச முடியாதுன்னு என்ன சொல்றீங்க? அங்கன்வாடி பணியாளரை வச்சுதானே அந்த வேலை வாங்குறீங்க. அங்கன்வாடி பணியாளர்கிட்ட நான் பேச முடியாது. போ வெளியே, உன்னாலதான் பிரச்சனை, வெளியே போனி. 3 மணில இருந்து 5 மணி நோட்டீஸ்ல போட்டிருந்தாங்க. நான் 3 மணில இருந்து 7 மணி வரல என் மக்களை வச்சிருந்தேன். அவங்க வேற பஞ்சாயத்து பார்த்துட்டு என் பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. என் மக்கள் 3 மணில இருந்து 7 மணி வரல நிக்கிறவங்க நிப்பாங்களா, வெயிட் பண்ணுவாங்களா? நாளைக்கு பாத்துக்கிறோம்னு போயிட்டாங்க. விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பசுபதி. பசுபதி வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். எஸ்ஐஆர் பணி முடிந்தும் விடுபட்டவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அவர்களை நேரடியாக விசாரணைக்கு நிறுத்திய போதும் வேண்டுமென்றே தேர்தல் அலுவலர் காலதாமதம் படுத்துவதாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் குற்றம் சாட்டி தற்போது புறக்கணித்து வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு ஆண்கள் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் விடுபட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து இந்நிலையில நோட்டீஸ் வழங்கியவர்களை வாக்குச்சாவடி அலுவலர்கள் அழைத்து தேர்தல் வட்டாட்சியர் முன்பு நிறுத்திய போதும் வேண்டுமென்றே அவர் காலதாமதம் செய்து வருகிறாரு. மேலும் வாக்குச்சாவடி அலுவலர் வாயில் முன்பு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால அந்த விண்ணப்ப படிவங்கள் நிரப்புவதில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அலுவலர் முருகப்பன் பிஎல்ஓ எல்லாத்தையுமே ஒருமையில பேசுவதாகவும் நாங்க மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கோம், மேலும் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம்னு என்ற எண்ணம் வருது அப்படிங்கிற கண்ணீர் மல்கம் நம்மள்ட்ட புகார் அளிச்சிருக்காங்க. மேலும் தேர்தல் அலுவலர் முருகப்பன் பிஎல்ஓ பணியாளர்களிடம் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராரு. 2 மணி நேரத்திற்கு மேலாக பிஎல்ஓ பணியாளர்கள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த விண்ணப்ப படிவங்கள் நிரப்புவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பசுபதி.